حي على الصلاة. ஹலோ ஹலோ சார், கேக்குங்களா? சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், அதாவது இரவு தொழுகை நம்ம தொழுகை இல்லை இமாமோட. ஆமாம். அப்போ வித்திரு நம்ம தொழாம போயிடும்போது இமாமோடைய முழு இரவு தொழுத நன்மை கிடைக்குமா நமக்கு, இல்லை வித்திரு சேர்ந்து தொழணுமா? சொல்கிறேங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன பற்றி தான் திரும்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது ரமலானில் வித்திரு தொழுலாமா இமாமோட, அல்லது நம்ம தனியாக போய் வீட்டில் தனியாக தஹஜ்ஜுத் தொழும்போது வித்திரு தொழுகலாமா அப்படின்னா இங்கே ரெண்டு சுன்னத்தை பார்க்கணும். ஒரு சுன்னத்தை பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய கடைசி தொழுகையாக இரவு தொழுகை கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. ரெண்டாவது ஜமாத்துடைய நன்மை இருக்குது. இப்போ இந்த ஹதீஸுடைய நன்மையை விட ஜமாத்துடைய நன்மை தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வித்திரு தராய் முடிச்சுட்டு இமாமோட வித்திரை தொழுதுட்டு போகிறது தான் ரொம்ப ஏற்றமானது. ஏன்னா இரவினுடைய கடைசி தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கிறது ரசூலுல்லாஹி சுன்னத்து தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட சிறந்தது ஜமாத்தோடு தொழுவது. அப்போ நன்மை அதிகம் ஜமாத்தில் தான். அதனால் ஜமாத்தோடு தொழுவது தான் ரொம்ப சிறந்தது. நீங்கள் வித்திரு தஹஜ்ஜுத் தொழுகிறீங்க, தஹஜ்ஜுத் தொழுத பிறகு திரும்ப வித்திரை தொழணும் அப்படி அந்த அவசியமும் கிடையாது. மற்ற நாட்களில், ரமலான் அல்லாத மற்ற நாட்களில், வித்திரு ஜமாத்து நடக்காத நாட்களில் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகிற வளமை உள்ளதாக இருந்தால் வித்திரை தஹஜ்ஜுத்துக்கு அப்புறம் தொழுங்க. இல்லை வித்திரை தொழுதாலும் தொழுவேன், தஹஜ்ஜுத் தொழுதாலும் தொழுவேன், தொழுவாட்டாலும் வாய்ப்பு இல்லை, தூங்கிற வாய்ப்பு இருந்தாக்கா வித்திரை முதலே தொழுதுருங்க. அதுதான் ஏற்றமானது. ரமலானை பொறுத்த வரைக்கும் தராவியை முடித்தவனும் வித்திரை ஜமாத்தோடு தொழுது விட்டு போவதுதான் சிறந்தது, ஏற்றமானது.